பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்தி உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி அலைகளை போலும் இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் ஏற்பட, உங்க குடும்பத்துல சமாதானம் ஏற்பட, முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், என் கற்பனைகளை கவனி. என்னுடைய கற்பனைகளிலே கவனம் செலுத்து, என்னுடைய கட்டளைகளிலே கவனம் செலுத்து, என் பிரமாணங்களிலே கவனத்தை செலுத்து. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எதையோ கவனிக்கிறோம், ஆனால் தேவனுடைய கற்பனைகளை நம்ம என்ன செய்யறதில்லை, கவனிக்கிறதில்லை. அல்லேலூயா. நல்லா கவனிப்போம். என்ன தெருவில் இந்த வண்டி அடிக்கடி போய்கிட்டு இருக்குது, யார் இந்த வீட்டுக்கு வரா போறா, இவ்வளவு நேரம் இந்த வீட்டில் என்ன வேலை. அல்லேலூயா. இதை கவனிச்சு என்னம்மா இது பிரயோஜனப்பட போதா, 5 காசுக்கு பிரயோஜனம் உண்டா? அதான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு பிரயோஜனமானதை போதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் நான். என் கற்பனைகளை நீ கவனித்தாயானால் நலமாயிருக்கும். நீ என்றைக்கு என்னுடைய கற்பனைகளை கவனிக்கிறாயோ, என்னுடைய வேதத்துக்கு திரும்புகிறாயோ, என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறாயோ, என்றைக்கு என்னுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறாயோ, அப்பொழுதுதான் உனக்கு என்ன வரும், சமாதானம் வரும். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரணம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி, நீங்கள் ஆண்டவருடைய கற்பனைகளை என்ன செய்ய வேண்டும், கை கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகளை